ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. எங்கள் கோமதியும் ராஜியும் 2 பேரும் அங்கே முத்துவேல் கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் ரொம்பவே சந்தோஷமாகவும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. அங்கே பார்க்கறதுக்கு போனதும் எங்கள் பழனிவேல் ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அங்கே முத்துவேல் அண்ணனை நூக்கி விட்டது குமார் தான், எங்கள் கதிரெல்லாம் நூக்கி விட கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை எங்கள் போலீஸ்கிட்டே அண்ணன் சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கதிரை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. கதிருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொன்னதும் கோமதிக்கு பயங்கர கோபம். அங்கே நின்றுருந்த சக்திவேலை பார்த்து பயங்கரமாக வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பையனை சும்மா இலக்காரமாக இருக்கான், அவன் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை நீ உள்ளே தள்ளிட்ட. இப்போ உங்கள் பையன் தப்பு பண்ணியிருக்கான், அதே மாதிரி என்னோட பையனை நீ எப்படி வெளியே வரவே கூடாது, அவன் உள்ளே தான் இருக்கணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த. இப்போ உன் பையன் தானே தப்பு பண்ணியிருக்கான், இப்போ உன் பையனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் போடு. அதுவும் இல்லாமல் அவன் வெளியே வராத மாதிரி நீ பண்ணி விடு பார்க்கலாம். ஏன்னா உன் பையன்றதுனால நீ காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு இருக்குது. அதே மாதிரி தானே எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் கதிர் வாயே திறக்காமல் இருந்தான். அப்படியேப்பட்ட ஒரு புள்ளப்பூச்சியை நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டுறதுக்கு கண்டிப்பாக நீ இதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகவே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும் உடனே இங்கே ராஜியும் இப்போ பெரியப்பா இது சித்தப்பா நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் கதிர் மேலே இருக்கிற கோவத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் குமார் தான் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் போல், தெரிஞ்சே இங்கே கதிரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் மேலே பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ரிட்டன் நாங்கள் உங்கள் மேலே பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்களும் ஜெயிலில் இருக்க வேண்டியதான். ஆனால் நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம். அப்படியெல்லாம் எங்கள் வீட்டில் எங்களுடைய அத்தை வீட்டில் என்னை வளர்க்கலை. ஏன்னா என்னை எங்கள் அப்பா நல்லாவே வளர்த்துருக்காரு. மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாமல் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அவங்க மேலே நம்ம பழி சுமத்தக்கூடாது, மற்றவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுனாலுமே அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன வளர்த்தாங்க. அந்த ஒரு இதில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் கதிர் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லாமல் நீங்கள் அவன் மேலே இப்படி ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் மேலே கோவம் இருக்கிறதுனால இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்பவே அருவருப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பழனிவேலுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பாண்டியன்கிட்ட சரவணன்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லி கதிரையுமே வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன கதிர் வெளியே வந்தது எல்லாருக்குமே சந்தோஷம். கதிரை வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு குமார் நம்ம கண்டிப்பாக மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் கொல்லப்புறத்தில் உக்காந்துட்டுறாரு. அதுக்கப்புறம் இங்கே குமார் எங்கே தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் குமாருக்கு லைனுமே போல் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லிட்டு குமாரை தடக்கிக்கிட்டு இருக்காங்க சக்திவேலும். உடனே ஒரு வழியாக கொல்லப்புறத்தில் இருக்கிறத பார்த்த சக்திவேல் பயங்கர கோபமாகவும் குமார்கிட்ட போயிட்டு, குமார் என்னுடைய அண்ணனவே நீ கொல்ல பார்த்துருக்க, உன்னை நான் உயிரோடைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெளுத்து வாங்குறாங்க. கன்னத்திலே பல்லார் பல்லார்னு சொல்லிட்டு அறவிடவும் உடனே குமாரும், அப்பா நான் எதுவுமே பண்ணலப்பா, ஏதோ தெரியாமல் கதிர் அடிக்க போய் அவருக்கு தெரியாமல் நான் நூக்கி விட்டுட்டேன்ப்பா, மற்றபடி நான் எதுவுமே பண்ணலப்பா. அதுவும் இல்லாமல் பெரியப்பா மேலே நான் ரொம்பவே மரியாதையும் அன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் தெரியாமல் தான்ப்பா பண்ணேன், அது பெரியப்பாக்கே நல்லாவே தெரியும், நான் ஏதோ எதாச்சும் நான் சும்மா தள்ளி விட்டேன்ப்பா, அவருக்கு இப்படி ஆகுன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு மாதிரியுமே குமார் சொல்லவும் உடனே சக்திவேலும், ஏண்டா குமார் நீ சும்மா தள்ளிவிட்டு என் அண்ணனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், அண்ணனை பற்றி நீ என்ன நினச்சிட்ட, அண்ணன் நம்ம மேலே கோவமாக இருக்கலாம், ஆனால் நம்மளுக்காக எதுவுமே பண்ணாமலாம் போக மாட்டார், என் அண்ணன் மேலே என்னை விட நான் என் அண்ணன் மேலே தான் நான் மரியாதை வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நீ தள்ளி விட்டதும் இல்லாமல் அந்த கதிர் பையன் மேலே எதுக்காகடா நீ பழி சுமத்தி விட்ட, இப்போ அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட இருந்து நான் அசிங்கப்பட்டு நின்றேன். அதுவும் இல்லாமல் கோமதி என்ன ரொம்பவே அசிங்கமாகவும் கேட்டா, அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு என்னால் அங்கே நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லவும் உடனே குமாரும், அப்பா என்னை மன்னிச்சிக்கோங்கப்பா, இந்த விஷயத்த நான் தான் தள்ளிவிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே நான் சொல்லிட்டு இருந்தேன்னா நீங்கள் என்னை என்ன பண்ணியிருப்பீங்கன்னே தெரிஞ்சிருக்காது, அதனால தான் பயத்தில் இங்கே கதிரி மேலே நான் இப்படி ஒரு பழியை சுமத்திட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்கப்பா, உங்கள் காலில் கூட விழுந்து கெஞ்சுக்கிறேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே சொல்லிட்டுறாங்க. உடனே டே குமார் வாழை இங்கே எதுக்கடா உக்காந்துக்கிட்டு இருக்க, நீ ஏதோ தெரியாமல் தான் பண்ணிட்ட, சரி நீ செஞ்ச தப்புக்கு அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேட்குவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகவும் உடனே குமாரும், அப்பா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குப்பா, பெரியப்பா மூஞ்சியை பார்க்கறதுக்கே
எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. நான் இப்படி அவரை தள்ளி விட்டுருக்கக்கூடாதுப்பா. நான் தெரியாமல் தள்ளி விட்டுட்டேன். அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுனாலையும் அவரை பார்த்தாவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே அவருக்கு ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் அவரை நான் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரும் சொல்லவும், உடனே இங்கே சக்திவேலும், குமார் நீ எதுக்குமே கவலைப்படாத, அண்ணன்கிட்ட நான் பேசிக்கிறேன். அதுவும் இல்லாமல் அண்ணன் நீ தெரியாமல் தான் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க கிடையாது. நீ இத்தோட நீ திருந்தணும். அதுவும் இல்லாமல் நான் அங்கே அண்ணனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்தேன். நீ எதுக்காக அந்த மாஸ்கெல்லாம் கழட்டிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் நல்ல ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க. உடனே குமாரும், அப்பா நான் இது பெரியப்பா கண் முழிச்சிட்டாருனா என்னை பற்றின உண்மை எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு அவரை மறுபடியும் அது பேஷண்ட்டாகவே இருக்கிறதுக்கான அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவர் ஆக்சிஜன் எடுத்து மறுபடியும் அதே ஸ்டேஜில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணப்பா, என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமார் சொல்லவும், இதை கேட்ட சக்திவேலு மறுபடியும் குமாரை போட்டு அடிக்கிறாங்க. என்னடா ஏற்கனவே நீ தப்பு பண்ணதும் இல்லாமல் அண்ணனை கொல்ல முயற்சி பண்ணியிருக்க. ஏண்டா உன்னை நான் நல்லா தாண்டா வளர்த்தேன், ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல இங்கே அரிசியை கடத்தினேன், அதுக்கப்புறம் இப்போ பெரியப்ப இது அண்ணனை கீழே தள்ளி விட்டுட்டு இப்போ கொலை பண்ணுறதுக்கு துணிஞ்சிட்டேடா. ஐயோ போனால் என்னை இனிமேல் நீ க்ளோஸ் பண்ணிட்டு போல. டே இது மாதிரிலாம் பண்ணாதடா, நீ நல்ல பையனாக இருடா. ஏன்னா நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கேன். இப்படி எதனா ஒரு அசம்பாவிதம் பண்ணிவிட்டு நீ ஜெயிலில் இருந்தனா என்னால் தாங்கிக்க முடியாதடா. ஏதோ என் பையனாக போயிட்ட, இல்லைன்னா நான் உயிரோடையே வெட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு போன கதிரையுமே ஆர்த்தி தட்டு எடுத்து உள்ளேயுமே வர வச்சிடுறாங்க. இங்கே ராஜையுமே போயிட்டு, இது கதிர் உன்னை போலீஸ் அடித்தாங்களா, இதென்ன பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே கதிரும், ராஜை நீ எதுக்குமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காத, என்ன அங்கே போலீஸ் எதுவுமே பண்ணலை, அங்கே எதுவுமே நடக்கலை, அதுவும் இல்லாமல் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, நான் கண்டிப்பாக வெளியே வந்துடுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் மட்டும்தான் நாங்கள் எதுவுமே பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். அதனால் நான் எதுவுமே அங்கே சொல்லலை. அதுவும் இல்லாமல் குமார் தான் தெரியாமல் தள்ளி விட்டுட்டான். குமாரும் வேணும்னு அங்கே மாமாவை தள்ளி விடலை. ஏன்னா தெரியாமல் என்னை அடிக்க வரும்போது அவர் தடுக்க வந்ததுனால சும்மா நூக்கி விட்டுட்டான். அவன் தெரியாமல் தான் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியும். ஆனால் அவன் என் மேலே இப்படி ஒரு அமௌண்டமான ஒரு பழியை சுமத்தி என்ன அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரை போ வைப்பான்னு சொல்லிட்டு அதுதான் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலையும் அங்கே ஒரு சைடு இப்போ அவங்க கண் முழிச்சிட்டாங்க, மாமா இப்போ ஆல்ரைட் இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச பின்னாடி தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ராஜி போய் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்தியா, அவங்க அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே கேட்குறாங்க. உடனே இங்கே ராஜியும், கதிர் அப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இதுக்கு மேலே எதுவுமே பிரச்சனை இல்லை, டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே அத்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்கவங்க எல்லாரும் அங்கே அண்ணனை இது அப்பாவை கூட்டிக்கிட்டு வந்துடுவாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத கதிர், வக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வக்கார வைக்கவும், உடனே இங்கே கோமதியும் போயிட்டு, கதிர் நான் உன்னை ரொம்பவே அவங்க படுத்திக்கிட்டு இருக்காங்க, என் மேலே இருக்கிற கோவத்தில் உன்னெல்லாம் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை இல்லைனா இன்னொரு பிரச்சனை சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் அங்கே தங்கமயில்கிட்ட அவள் குழந்தைக்காக நான் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் தங்கமயில் என் மனசை புரிஞ்சிக்காமல் அவள் அந்த பணத்தை கொடுத்துட்டு என்னோடய குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு போயிருக்கா. இந்த ஒரு பிரச்சனையே எனக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே தங்கமயில் ஒரு சைடே கஷ்டப்பட்டுருக்கா. அதுவும் இல்லாமல் இங்கே சரவணனோட லைஃபு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு வருத்தப்படுறதான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. நம்மளுடைய வாரிசு அங்கே தங்கமயில் வயிற்றுல வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைமில் இங்கே சரவணனும் தங்கமயில் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு வேற சொல்லிட்டான். இப்போ இங்கே இவனை சமாளிக்கிறதா இல்லை அவளை இப்போ சமாதானப்படுத்துறதான்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் நானும் உங்கள் அப்பாவும். ஆனால் இந்த மாதிரி ஒரு டைமில் குமார் உன் மேலே பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை போலீஸ் ஸ்டேஷன் போக வச்சது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன். அதுவும் இல்லாமல் போலீஸ் உன்னை பிடிச்சிட்டு போகும்போது நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு நீ சொல்ல வேண்டியது தானே, நீ தப்பு பண்ணாமல் எதுக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே கேட்கவும், உடனே இங்கே கதிரமும், அம்மா எனக்கு அந்த டைமில் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் போலீஸ்கிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், ஆனால் போலீஸ் எதுவுமே கேட்காம
அங்கே என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லவும் உடனே பழனிவேலும், அக்கா இங்கே கதிர் என்னக்கா பண்ணுவான், கதிர் எல்லாமே நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தான், எல்லாமே பண்ணி பார்த்தான். ஆனால் போலீஸ் நம்பாமல் இங்கே சத்வேல் அண்ணனையும் நம்பி குமாரையும் நம்பி அவங்க கதிரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் வாய் வார்த்தையிலேயே வாக்குமூலம் கொடுத்தது என்றைக்குமே நினைக்கும். அது இல்லாமல் கண்ணால் நான் பார்த்தேன், என் கண்ணு முன்னாடி தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு கதிர் மேலே அம்மாண்டமாக இவ்வளோ பெரிய பழியை சுமத்துவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் குமாரும் இங்கே கதிரை இப்படி பழி வாங்கிட்டான். மறுபடியும் இங்கே அவன் கதிர் பிரச்சனைக்கு வரவே மாட்டான். இப்போ அவன் குமார் வந்து எங்கே போயிருக்கேனே சொல்லிட்டே தெரியல. ஏன்னா போலீஸ் வந்து அண்ணங்கிட்ட வாக்குமூலம் வாங்கினதுலேருந்து அவன் எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியல. அவன் பயந்துட்டு எங்கே ஓடி போய் தலைமையறவே ஆகிட்டான். ஆனால் அவன் வீட்டுக்கு வந்தால் என் கையால் 4 அடி அவனை அடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே சொல்லவும் உடனே பாண்டியனும், பழனி நீ எதுக்குப்பா சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க, குமாரோட மனசு உனக்கே தெரியும், அவன் ரொம்பவே கேடு கெட்டவன், அதுவும் இல்லாமல் கெடுதல் பண்ணுறதுல 1 நம்பர் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் நீ எதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க, அவனோட தப்பு அவனுடைய கஷ்டம் எல்லாமே அவன் பண்ணதெல்லாம் பின்னாடி அவனுக்கு அனுபவிச்சே ஆகுவான். அவன் பண்ணுற தப்புக்கு அது அவங்க அப்பா பண்ணுற தப்பு இவனை வந்து கண்டிப்பாக அடிக்கும். அதுவும் இல்லாமல் அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் அவங்க அப்பா உடந்தையாக வேறு இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலையும் 30 வருஷம் பகனா இந்த அளவுக்கெல்லாம் எல்லாரையுமே அம்மாண்டமாக ஒரு பழியை சுமத்தி இப்படியெல்லாம் பழி வாங்கக்கூடாது. ஏன்னா பழி வாங்குறதுனா நேராக வந்து சவால் விடணும். ஆனால் அவங்க மறைமுகமாக இப்படியெல்லாம் பண்ணுறவங்க என்றைக்குமே சந்தோஷமாக இருந்து சரித்திரமே கிடையாது. பழனி நீ எதுவுமே அங்கே போய் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாத. குமார் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக முத்துவேல் அவர் வந்து கண்டிப்பாக அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகுவார். என்னதான் இருந்தாலையும் குமார் வந்து தெரியாமல் பண்ணாலையும் அங்கே அவரை தள்ளிவிட்டது மிகப்பெரிய ஒரு தப்பு. அந்த தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இது சரி விடுங்க, எல்லாமே சரியாயிடுச்சு, கதிருமே வீட்டுக்கு வந்துட்டான், இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, யாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு நீங்கள் யாருமே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இதுக்கு மேலே நடந்து முடிஞ்சதாகவே இருக்கட்டும், ஆக வேண்டியதை இதுக்கு மேலே நாம் பார்க்கணும். ஏன்னா முடிஞ்சு போனதை நாம் யோசிச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நிறைய பிரச்சனை இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் யாருமே எதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல வரல. கோமதி நீ அழுதுகிட்டே இருக்காத, இப்போ கதிர் நல்லபடியாக வந்துட்டான்ல, இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்களுமே வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் வேணும்னா ராஜியும் நீயும் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா ஒரு அவர் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் விசாரிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமதியையும் ராஜையும் அமுச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உக்காந்துக்கிட்டு அப்பத்தாவும் இந்த குமார் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான், குமாருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, இவன் இப்படியெல்லாம் இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. குமார் எப்படி அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், இங்கே முத்து என்ன பண்ணான், குமாருக்கு என்ன பண்ணலை, அதுவும் இல்லாமல் குமார் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கான் இங்கே முத்து. ஆனால் இது எதுவுமே நினைக்காம குமார் இப்படி பண்ணியிருக்கான், அவன் வரட்டும், அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணுறேனான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே வடிவுமே, ஆமாத்த எனக்குமே குமார் மேலே பயங்கர கோபமாக தான் இருக்குது. இப்போ தான் அந்த மனுஷன் நிம்மதியாக வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தார். அதுவும் இல்லாமல் ஆப்ரேஷன் முடிஞ்ச கையோட உடம்பே ரொம்பவே முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் நல்லா இருந்தாங்க. அங்கே கதிர் கூட இருக்கிறது பிடிக்காம கதிரையும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் இப்படி வேலையை பண்ணி வச்சுட்டு வந்திருக்கான். ஏதோ ஒன்று அவன் தள்ளி விட்டதில் இங்கே அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணியிருப்பான். அதுவும் இல்லாமல் அவன் பண்ண தப்ப கதிர் தான் பண்ணான்னு சொல்லிட்டு கதிரை லைஃப் லாங்கு உள்ளே வச்சுட்டு இருப்பான் அந்த குமார் ஏத்த இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் மதனி நீங்களாவது குமாருக்கு சொல்லி புரிய வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாறிக்கிட்ட சொல்லவும், மாறியும் ஏக்கா நானுமே எவ்வளவோ அவன்கிட்ட படித்து சொல்லிட்டேன், ஆனால் அதை அவன் எதுவுமே கேட்காம அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவன் தள்ளிவிட்டு அண்ணனுக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டுருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாறியுமே சொல்லவும், உடனே அப்பத்தாவும் சரி மாறி நீ எதுவுமே இங்கே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, குமார் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அங்கே முத்துவேல் வந்து குமாரை சும்மாவே விட மாட்டான். அதுவும் இல்லாமல்
குமார் அந்த தப்பை பண்ணிட்டு இங்கே கதிர் மேலே போட்டான் வேற. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து விசாரிக்கும் போதே எனக்கு அப்போவே தெரியும், இங்கே கதிர் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. அதுவும் இல்லாமல் அவன் நல்ல ஒரு பர்சன். அவன் மேலே இப்படியாப்பட்ட ஒரு பழியை தூக்கி போட்டிருக்கானே, குமாருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே பேசவும், உடனே அதுக்கப்புறம் இங்கே சக்திவேலும் குமாரை வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் உள்ளேயுமே கூட்டிகிட்டு போக குமார் பயந்துக்கிட்டே உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா குமாரை பார்த்ததும் போய், குமார் உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் 2 அறை விடவும், உடனே இங்கே குமாரும் இது அம்மாச்சி நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அம்மாச்சி, இது நான் ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுவும் இல்லை அப்பத்தா, அங்கே எனக்கு பிடிக்காதவன் அந்த கதிர்கிட்ட அண்ணன் பேசிகிட்டு இருந்தார், அதனால தான் வாங்கினேன். இது வாங்க போறப்பா, நம்ம வீட்டுக்கு போகலாம், இவன் கூட நீங்கள் சுத்தாதீங்க, உங்களை எதனா பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன். ஆனால் அது பெரியப்பா என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. கதிருமே என்னை பார்த்து ரொம்பவே ஓவராகவும் பேசிகிட்டு இருந்தான். அதனால தான் நாங்கள் கதிரை அடிக்கிறதுக்காக போனேன். அந்த டைமில் இங்கே பெரியப்பா வந்து என்னை தடுக்க வரும்போது நான் தெரியாமல் தள்ளி விட்டுட்டேன். அவர் போய் கீழே விழுந்தது கூட எனக்கு தெரியாது. அந்த ஒரு பயத்தில் நான் ஓடி வந்துட்டேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா என் மேலே நீங்கள் கோவப்படுவீங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டுமே இந்த விஷயத்த நான் மறைச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் கதிர் மேலே இந்த பழியை நான் தூக்கி போட்டுட்டேன். ஆனால் இந்த 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 ஒரு விஷயத்த நான் எதுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்பவே பயமாகவும் இருந்துச்சு. அதனால தான் இந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்பத்தா, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தா காலையுமே விழுந்து மன்னிப்புமே கேட்குறாங்க. ஆனால் இங்கே அப்பத்தா வந்து, குமார் என்ன இருந்தாலுமே நீ பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு, நீ பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும், நீ எங்கூட பேசவே பேசாத, முத்துக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் உயிரோடு இருக்கிற போதே என்னோடய பையனை சாவை பார்க்கறது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம், நான் இருக்கிற வரையும் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைப்பேன். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் அடிச்சுட்டு மாளுவீங்கன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் இந்த வீட்டு இருக்கவங்கள எதுவுமே பண்ணாமல் இருந்தால் போதும். அதுவும் இல்லாமல் அவங்க இந்த பாண்டியன் குடும்ப ஃபேமிலியிலேருந்து 30 வருஷம் பார்க்கன்னு சொல்லிட்டு அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாதீங்கடா. நீங்கள் பண்ணி எதுவுமே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்கே பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே நல்லவங்க. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து போன ராஜியை ரொம்பவே சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் கதிர். அந்த கதிர் மேலேயே நீ இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டு அவனை ஜெயிலில் இருக்க வச்சுருக்க. அவங்க என்ன தான் நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், உடனே இங்கே சக்திவேலும், ஆத்தா என்ன ஆத்தா பேசிக்கிட்டு இருக்க, அந்த பரதேசி பாண்டியனை பற்றி மட்டும் நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க பார்த்தா, அவன் உத்தம புத்திர மாதிரியெல்லாம் நீ பேசாத. என்னதான் என்னோட பையன் அண்ணனை தள்ளி விட்டாலையும் அண்ணனே சொன்னார், இங்கே தெரியாம தான் இங்கே அவன் தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் என்கிட்ட தெரியாம தான் தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேட்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனால் நீங்கள் அந்த பரதேசி பாண்டியனை நீங்கள் புகழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ணனுக்கு இப்படி இருக்குது, இந்த டைமில் நீங்கள் அவனை தான் புகழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அவனை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருங்க. கடைசியில் உங்களுக்கும் ஏதோ ஒன்று ஆகிற போது தான் தெரிய வரும் அந்த ஃபேமிலி கேடுகட்ட ஃபேமிலின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஃபேமிலியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஓடுகாலி அந்த கோமதி பண்ண வேலை, அவள் போனதுக்கு அப்புறம் இங்கே இன்னொரு ஓடுகாலி ஓடி இருக்கா ராஜி. அவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலான்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. அவங்களால தான் இப்போ என் பையன் இப்படி மாறி இருக்கான். அவங்கள பழி வாங்கணும், அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு என் பையன் இப்படிலாம் பண்ணி போய் எல்லாருக்கும் நல்லது நினச்சி இப்படி அசிங்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். என் பையன் இவனுக்கு இந்த தேயிலுக்கு நான் எவ்வளவோ சொல்லியுமே இவனுக்கு புரியாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். குமார், இந்த விஷயத்தில் நீ எதுவுமே பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பழியையும் அவங்களுடைய பகையையும் அவங்களே தீர்த்துக்கிட்டோம். நீ இங்கே இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு தின்னுட்டு தூங்கினா போதும், எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் போதும். இப்போ அசிங்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறது போதுமா? இப்போ அந்த கதிர் ஃபேமிலியை, அந்த பரதேசி பாண்டியன் ஃபேமிலியை புகழ்ந்துக்கிட்டு பேசுகிறதெல்லாம் உனக்கு ஓகேவா? இதெல்லாம் கேட்குற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. என்னாத்தா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இன்னொரு நாள் என் முன்னாடி அவங்களுடைய புராணத்தை பேசவே பேசாத. எனக்கு பிடிக்காத ஒரு ஃபேமிலியை பற்றி நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா அவங்கள எனக்கு இப்போ இல்லை, எப்போவுமே அவங்கள பிடிக்கவும் போகிறதில்ல, அவங்கள நான் இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கவும் போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் அண்ணன் எனக்கு தெரியாமல் அவங்க கூட பழகிக்கிட்டு இருக்காங்க. அதை நினச்ச போது கூட சரி, அதை நான் பார்த்த போது கூட சரி, அண்ணன் மேலே தான் எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது.
அவ்வளோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுத்துட்டு போன அந்த கோமதிக்கிட்டேயும் அந்த அவளை அந்த கோமதியோட புள்ள அந்த கதிர்கிட்டையுமே எனக்கு வயிறு வாயெல்லாம் எரியுது. அப்போ ஆத்தா நீ என்னாத்தா அவங்கள பற்றியா பேசிக்கிட்டு இருக்க? இன்னொரு நாளைக்கு என்கிட்ட பேசாதாத்தா. எனக்கு ஏற்கனவே நான் ரொம்பவே ப்ரெஷரில் இருக்கேன். அதுவும் இல்லாமல் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அண்ணனுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் இங்கே குமார் தான் சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கோவம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இவனை அங்கே நான் பொழந்து கட்டி அங்கே பணமாக்கிட்டு இருப்பேன். ஆனால் ஏதோ மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் அந்த பரதேசி பாண்டியனை பற்றி மட்டும் நீங்கள் பேசிடாதீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே ரொம்பவே கோவமாக இருக்கேன். பார்த்தா அந்த பாண்டியன் பேச்சு எடுத்தாவே எனக்கு ரொம்பவே கோவமாக தான் வருது. அவனை பற்றின விஷயம் மட்டும் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. இதுக்கு மேலே அவனை பற்றி பேசுகிறதால நீங்கள் ரூமில் உட்காந்து கூட பேசிக்கோங்க. பார்த்தா நீங்கள் எதுவுமே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுமே சொல்லிட்டுறாங்க. இங்கே குமாருமே மேலுக்குமே போகிறாங்க. ஏன்னா அங்கே முத்துவேலும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவும் உடனே குமார் மேலுக்கு போவோம். உடனே அங்கே முத்துவேல் குமாரை பார்த்து, என்னடா குமார் என்ன போய் இப்படி தள்ளி விட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையில் பார்க்குறாங்க முத்துவேல். உடனே இங்கே குமாரும், பெரியப்பா என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலில் விழுந்து அழுகவும், உடனே இங்கே முத்துவேலும், குமார் இங்கே வா குமார், நீ ஏதோ தெரியாம தான் இப்படி கீழே தள்ளி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மறுபடியும் போய் அந்த கதிர்கிட்ட நீ பிரச்சனை பண்ணாத. ஏன்னா கதிர் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாமல் அவனுடைய வேலையை விட்டுட்டு இங்கே ராஜியை விட்டுட்டு அவன் என் கூட என்னை காப்பாற்றணும், என்னை காப்பாற்றி வீட்டில் விடுற வரைக்கும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு என்னை கம்பல் பண்ணி என் கூடவே இருந்து என்னை ரொம்பவே சந்தோஷமாகவும் பத்திரமாகவும் பார்த்துக்கணுதும் இல்லாமல் எனக்கான டேப்லெட்டு எனக்கான சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவன் ஊட்டி விட்டான். அது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு மனசு வேணும். அந்த மனசு அங்கே கதிர்கிட்டேயோ இல்லை பாண்டியன்கிட்ட கோமதிக்கிட்ட எல்லார்கிட்டையுமே இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து போன அங்கே ராஜியை கூட அங்கே கதிர் ரொம்பவே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கான். ராஜி என்ன நினச்சாலையும் என்ன வேணும்னு கேட்டாலையும் அங்கே கதிர் முகம் சுளிக்காம எல்லா விஷயத்தையுமே பண்ணிடுறான். இப்படி ஒரு மாப்பிள்ளை நானே தேடி பிடிச்சிருந்தா கூட கிடைச்சிருக்காது. அப்படியேப்பட்டவனை நீ அவன் மேலே பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வச்சிருக்க. அவன் உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே ராஜிக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும். ஏன் குமார் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் தெரியாமல் தள்ளிவிட்டேன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை இத்தோட முடிக்காமல் உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லி உங்கள் அப்பா அவன் மேலே இருக்கிற கோவத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து இங்கே கதிர் உள்ளே போய் அவன் மறுபடியும் வெளியே என்ன குமார் மறுபடியும் இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் இப்படி ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தெல்லாம் எப்போவுமே யோசிச்சு கூட பார்க்காத குமார். நான் உன் மேலே ரொம்பவே அன்பும் மரியாதையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் உன்னையும் எங்கள் சக்தி வேலையும் மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாமல் என்னோடய சொத்தை கூட அங்கே ஒரு பைசா கூட நான் அங்கே கதிருக்கு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனால் என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு நீ கதிரை நீ அப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. இனி அப்படி பண்ணாமல் இருந்ததுன்னா இப்போ நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் நல்லா இருந்திருப்பேன். நீ அப்படி பண்ணதுனால மட்டுமே நான் அங்கே படுத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலையும் உன் மேலே எனக்கு எந்த ஒரு கோபமே இல்லை குமார். நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? தெரிஞ்சு பண்ண தப்புக்கு தான் மன்னிப்பு கிடையாது. ஆனால் தெரியாமல் பண்ண தப்புக்கு உனக்கு எப்போவுமே நான் மன்னிக்குவேன். நீ இதுக்கு மேலே இப்படி ஒரு விஷயத்த நீ யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. இங்கே கதிர்கிட்ட நீ பிரச்சனைக்கு போகாத. என்னோட பேச்சை கேளுதா குமார். உங்கள் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க ஃபேமிலியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கத்தில் நீ எதுவுமே பண்ணிக்கிட்டு இருக்காத. அந்த ஃபேமிலி ரொம்பவே நல்ல ஃபேமிலி. சின்ன ஃபேமிலியாக இருந்தாலையும் வசதி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலையும் அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் நிறைஞ்சு இருக்குது. அதுவும் இல்லாமல் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாருமே பார்த்து பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ராஜிக்கு ஒரே சின்ன விஷயம்னா கூட கதிர் எல்லா விஷயத்தையுமே நல்லபடியாக பண்ணி கொடுத்து, அதுவும் இல்லாமல் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் ரொம்பவே உழைச்சிக்கிட்டு இருக்கான். அவனை நீ டிஸ்மோட்டிவேட் பண்ணாமல் அவனுக்கிட்ட பிரச்சனைக்கு போகாமல் இருந்தாவே எனக்கு அதுவே போதும். அவங்களோட லைஃப்பை அவங்களே பார்த்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ராஜி என்னோட பேச்சை கேட்காம கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனான். அதுக்கப்புறம் அங்கே அவன் நல்லா இருக்க மாட்டா, அங்கே கஷ்டத்தான் பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன்.
ஆனால் அவள் அங்கே சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுலேருந்து எனக்கு அதுக்கப்புறம் ரொம்பவே மனசு நிம்மதியாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு மாமாவுக்கு இது வயித்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் மாமாவை தனியாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது திருச்சிக்கு கூட்டிகிட்டு போய் செக்கப் பண்ணதும் இல்லாமல் அதே கையோட இங்கே சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் சர்ஜரியும் முடித்து நல்லபடியாக என்னை கூட்டிகிட்டு வந்து சேர்த்தவன் அங்கே கதிர். அவனை போய் நீ எந்த ஒரு சந்தேகப்பட்டு இல்லை அவனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாத குமார். இதுக்கப்புறமாவது திருந்தி நல்லபடியாக வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேலுமே குமார்கிட்ட சொல்லிடுறாங்க. குமாரும் சரி பெரியப்பா, நான் இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனைக்குமே நான் போக மாட்டேன், நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாரும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.